ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாரம்பரிய சர்க்கரை பொங்கல் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே அளவுகளோட இதே முறைப்படி நீங்கள் பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ரொம்பவே சுலபமான முறைங்க இது. எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு மண் பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மண் பாத்திரத்தில் விபூதி இருக்குல்ல, விபூதியை கொஞ்சம் தண்ணியில் குழச்சிட்டு இது மாதிரி பட்டை குறுக்கவும் போட்டுக்கோங்க, இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 200 மில்லி உலக்கு இருக்கு இல்லையா, 200 மில்லி உலக்கில் 1.5 உலக்கு வந்துட்டு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. 300 மில்லி பால் சேர்த்துருக்கேங்க. இந்த பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் வந்து 3/4 பங்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா விவசாயம் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிட்டு புது அரிசி வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு உலக்கு 200 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு அரிசி பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இப்போ 1/4 உலக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரமாக. இந்த பால் பொங்கி வர வரைக்கும் ஊறினாலே போதுங்க. இப்போ பாருங்கள், பால் பொங்கி வர்றது நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல்னாலே ரொம்பவே களை கட்டுங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் நிறைய நடக்கும். வாசலெல்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பார்த்தீங்கன்னா அழகழகாக கோலம் போட்டிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். வாசலில் கல் எடுத்து வச்சு 3 கற்கள் வச்சுட்டு அது மேலே பானை வச்சுட்டு பொங்கல் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா புது அடுப்பு வாங்கிட்டு அந்த புது அடுப்பில் கோலம் போட்டுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே. அது மேலே புது மண்பானை வச்சுட்டு பொங்கல் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பித்தளை பானை வச்சுட்டு அதில் சந்தன குங்குமம் இது மாதிரி பட்டை பண்ணிட்டு பட்டை வச்சுட்டு சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு பொங்கல் வைப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், கிழக்கு பக்கமாக பால் பொங்குது பாருங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொங்கல் வைக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பக்கமாக பால் பொங்கி வந்துடுங்க. பெரும்பாலும் அது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பால் வந்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அந்த பால் கலந்து தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கழுவிட்டு பருப்பையும் அரிசியும் நம்ம இந்த பொங்கலுக்காக நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்துட்டு பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளதுங்க. அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த பாத்திரத்தில் செஞ்சோம்னாலுமே நம்ம வந்துட்டு அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணுங்க. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. நம்ம கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. இது வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க. மசிஞ்சு வந்த பின்னாடி தான் நம்ம வந்துட்டு வெல்லம் சேர்க்கணும். நம்ம மசியாமல் வந்துட்டு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா எப்படி மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இந்த பொங்கல். அந்த பருப்பும் அரிசியும் கலந்துட்டு அந்த பால் எல்லாமே கலந்துட்டு நல்லா ஒரு பக்குவமான நிலைமைக்கு வந்துடுச்சுங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வெல்லம் வந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த உலக்கில் 1.5 உலக்கு 1/4 உலக்கு எடுத்தோம் இல்லையா, அரிசி 1 உலக்கு 1/4 உலக்கு பாசிப்பருப்பு, அதே அளவு தாங்க வெல்லம். அரிசியும் பருப்பும் மொத்தம் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் வெல்லம். 1/4 உலக்கு வந்துச்சு. 1 உலக்கு அரிசி 1/4 உலக்கு பாசிப்பருப்பு, அதே மாதிரி 1/4 உலக்கு வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு வந்துட்டு ரொம்பவே கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு இந்த கரண்டி வச்சு நம்ம குத்தி விட்டுக்கலாம். குத்தி விட அந்த சாதம் வெந்திருக்கு இல்லையா, அரிசியும் பருப்பும், அந்த அரிசியும் பருப்பும் வெந்ததோட இந்த வெல்லமும் சேர்த்துட்டு பாருங்கள், கலர் பார்த்தீங்கனாலே அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ 4 ஏலக்காய்கள் வந்துட்டு நம்ம தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்யில் வந்துட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வந்துட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த பொங்கலோட சேர்த்துக்கலாங்க. அருமையான சுவையில் அட்டகாசமான பாரம்பரிய சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி. நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.